ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் மன்னித்தால் விண்ணக தந்தையின் மக்களாக மாறுகின்ற வாய்ப்பு ஆண்டவர் தருவார். மன்னிக்கின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் விண்ணக தந்தையின் மகனும் மகளுமாக மாறுகின்ற வாய்ப்பு கடவுள் தருவார். பைபிளில் எங்கே இருக்கு? மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 44-45 வசனங்கள் எடுத்துக்கொண்டால், மத்தேயு 5:44-45, மத்தேயு 5:44-45 சொல்கிறது, உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். எப்படி வேண்டணும்? அவங்க நல்லா இருக்க வேண்டும் என்று வேண்டணும். அவங்க லாரி மோதி சாகணும், தெருவா பிச்சை எடுத்து அலையணும், அப்படிலாம் வேண்டக்கூடாது. வேண்டது என்னன்னு கேட்டா, அவங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி பகைவர்களுக்காக வேண்டுங்கள். அப்ப என்ன ஆகுமா? இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். இப்படி பகைவருக்காக ஜெபிக்கும் பொழுது, எதிரிகளுக்காக மன்றாடும் பொழுது, யார் யார் அப்படி பண்றாங்களோ, யாருக்கும் தெரியாம மூளை முடுக்கின்னு ஜெபிக்கிற அந்த மகன், அன்பு காட்டுகின்ற அந்த மகள், ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் அவன் கடவுளின் மகனும் மகளுமாக மாறும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அப்பம் பலுகி பெருகி கொடுக்கும் பொழுதல்ல அவரை கடவுள் பிள்ளை என்று சொன்னது. 10 தொழுநோயாளர்களை சௌக்கியப்படுத்தும் பொழுதல்ல அவரை கடவுள் மகன் என்று சொன்னது. பேய் பாதித்தவனை சௌக்கியப்படுத்தும் பொழுதல்ல, பிறவிக்குடனுக்கு பார்வை வழங்கும் பொழுதல்ல, அவர் அருமையான மறையுரையாற்றும் பொழுதல்ல, அற்புதங்களும் அடையாளங்களும் நீங்கள் எடுத்தும் பொழுதல்ல, கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிக்கிட்டு அப்பா இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாது, இவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது, கீழே நின்று கொண்டிருந்த எதிரிகள் கூட சர்டிபிகேட் கொடுத்தாங்க, இவன் உண்மையிலேயே கடவுளின் பிள்ளை என்று. எதிரிகள் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஃபேன்ஸ் அசோசியேஷன், ரசிகர் மன்றம் சர்டிபிகேட் கொடுக்கிறது ஈஸி, ஆனால் எதிரிகள் சர்டிபிகேட் கொடுக்கிறது கஷ்டமான காரியம். காரணம், இந்த போர் வீரர்களும் இந்த எதிரிகளும் ஏராளமான மக்களை சிலுவையில் தொங்க விட்டுருக்கிறாங்க. கடந்த காலங்களில் ஒருத்தம் கூட இப்படி சொன்னதில்லை. எல்லாம் காரி துப்புவாங்க, சிலுவையில் கடந்துக்கிட்டு அடிக்க முடியாது, துப்ப முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாதப்பா, காரி துப்புவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சாபம் விடுவாங்க, பயங்கர ஆக்ரோஷமாக பழகுவாங்க எல்லா திருடர்களும் கள்வர்களும். ஆனால் வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒருவர் மட்டும் சிலுவையில் கடந்து கொண்டு ஆசீர்வாதத்தின் மொழிகளை சொல்றாங்க, தந்தையே இவள் செய்வது என்னவென்று தெரியாது. அப்ப அவங்களுக்கு தோணுச்சு, இது ஒரு நார்மல் மனிதன் அல்ல, இது நார்மல் மனிதன் அல்ல, இவர் உண்மையாகவே கடவுளின் பிள்ளை என்று சொல்லப்பட்டது மன்னிக்க தொடங்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா.